புதுக்கல்லூரியினுடைய பேராசிரியராக இருக்கின்றோம். திடீர்னு இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஏவி போட்டோம். Field Association for Education and Empowerment Chennai வழங்கும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்டு ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் 2025 ஜனாப் SMA முகமது சலீம். இஸ்லாமிய சமூகம் அறிவார்ந்த சமூகமாக ஆற்றல் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் 1901ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட தென்னிந்திய முஸ்லிம் கல்வி சங்கத்தின் தற்போதைய பெருமை மிகு பொருளாளர், மியாசி என்று சுருக்கமாக அழைக்கப்படும் தென்னிந்திய முஸ்லிம் கல்வி சங்கத்திற்கு சொந்தமான பிரபலமான உயர்கல்வி ஸ்தாபனமாக விளங்கும் புகழ்மிக்க சென்னை புதுக்கல்லூரியின் முன்னாள் மாணவர், தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தை பூர்வீகமாக கொண்ட ஜனாப் SMA முகமது சலீம் அவர்கள் சிறுவயது முதலே சமூக அக்கறையுடன் வளர்ந்தவர். தன் அன்பு தந்தை மர்ஹூம் ஜனாப் SM அகமது அவர்களின் ஈகை குணத்தை பார்த்து வளர்ந்த ஜனாப் சலீம் அவர்களுக்கு இயற்கையிலேயே இந்த சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஆவல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. அந்த எண்ணத்தில் உருவானதே சாவண்ணாமூனா அறக்கட்டளை. 2005ஆம் ஆண்டு தன் குடும்ப நாமத்தில் துவங்கப்பட்ட இந்த அறக்கட்டளை சார்பாக சமூகத்தின் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை மக்களின் அடிப்படை வாழ்வாதார தேவைகளுக்கு உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். பசியாற்ற தேவையான உணவு, தரமான கல்வி, நோயில்லா வாழ்வுக்கு தேவையான மருத்துவம் ஆகியவற்றை பிரதானப்படுத்தி அதன் சேவைகளை முன்னெடுத்து வருகிறது இந்த அறக்கட்டளை. சேவைகள் பல செய்யும் இந்த அறக்கட்டளையின் பொருளாதார தேவைக்காக தங்கள் வணிக லாபங்களில் இருந்து ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஒதுக்கி அதை இறைவனுக்கு அழகிய கடனாக கொடுத்து நிரந்தரமான மறுமை நாளின் நன்மைகளை அறுவடை செய்ய வித்திட்டு வருகிறார். பயனுள்ள கல்விதான் ஒருவருக்கு அளிக்கப்பட வேண்டிய உண்மையான சொத்து என்று திடமாக நம்பும் அவர் அதனை வழங்கிட பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அவர்களது கல்வி பயணம் தொடர ஆண்டுதோறும் குறைந்தது 100 ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணங்கள் செலுத்த உதவிகளை செய்து அவர்களின் கல்வி பயணம் தொடர வழிவகுக்கிறார். சமூகத்தின் எதிர்காலமே பயனுள்ள கல்வியை தரமாக பெறுவதில் தான் இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பும் ஜனாப் சலீம் அவர்கள் கல்வி சார்ந்து தாங்கள் செய்யும் உதவிகளுக்கு எந்த தடங்களும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக உதவிகளை தொடர்ந்து செய்வதை உறுதிப்படுத்துவதற்காக வங்கியில் 1 கோடி ரூபாயை வைப்பு நிதியாக வைத்துள்ளார். அதுபோக சென்னையின் பிரதான பகுதி ஒன்றில் இருக்கும் இவரது வீட்டுமனையில் இருந்து வரும் வாடகை பணம் முழுவதையும் இந்த சேவைகள் செய்வதற்காகவே ஒதுக்கி வைத்துள்ளார். பழமையும் பெருமையும் வாய்ந்த தென்னிந்திய முஸ்லிம் கல்வி சங்கத்தின் பொருளாளர், சவுத் இந்தியன் அயர்ன் அண்ட் ஹார்ட்வேர் மெர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன் பொருளாளர், குலசேகரப்பட்டினம் முஸ்லிம் வெல்ஃபேர் அசோசியேஷன் பொருளாளர் என இவரது பொது சேவையின் தளங்கள் மாறுபட்டாலும் அனைவரின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்று இறை பயத்துடன் தனது பொறுப்புகளை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். சென்னை செம்புதாஸ் தெருவில் அமைந்திருக்கும் மஸ்ஜிதே மக்தூமியின் நிர்வாக குழு தலைவராக பொறுப்பேற்று திறம்பட நிர்வாகத்தை நடத்தி வந்த இவர்களின் பெரும் முயற்சியால் பல சட்ட சிக்கல்கள் வெற்றிகரமாக எதிர்கொள்ளப்பட்டு இறைவனின் இல்லத்திற்கு சொந்தமான 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டுள்ளார். சமூகத்தின் சவால்களை எதிர்கொள்ளும் அளவிற்கு பயனுள்ள கல்வியையும் சமகால திறன்களையும் அளித்து ஆற்றல் மிக்கவர்களாக நம் அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று கூறும் அவர் அதற்கு தேவையான உதவிகளையும் ஆரவாரமின்றி செய்து வருகிறார். பள்ளி படிப்பு முதல் எல்லா வகையான மேற்படிப்புகளையும் கற்றுக் கொடுக்கும் கல்வி ஸ்தாபனங்களை ஒரே வளாகத்தில் கொண்டு வந்து ஒரு மாபெரும் கல்வி நகரை உருவாக்க வேண்டும் என்பது இவரது கனவுகளில் ஒன்று. மனித குலம் நலமாக வாழ இறைவன் நமக்கு வரமாக அளித்துள்ள இயற்கையை பாதுகாக்க 1 கோடி மரங்களை வளர்க்க வேண்டும், நிலத்தடி நீரை பாதுகாக்கும் நீர்நிலைகளை பாதுகாக்க விழிப்புணர்வூட்டும் தொடர் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தனது ஆசைகளை அவர் பகிர்ந்த போது சமூகம் சார்ந்தும் இந்த மண் சார்ந்தும் அவரது கவலைகளின் ஆழத்தை நம்மால் உணர முடிந்தது. இறைவன் அவரது கனவுகளை நனவாக்கட்டும் என்ற துவாக்களுடன்
அவரின் சேவைகளை வாழ்த்தி பீட அமைப்பினுடைய அடித்தளமான புதுக்கல்லூரி ஆசிரியர் நடத்தப்படக்கூடிய பீட அமைப்பில் எங்கள் புதுக்கல்லூரி நிர்வாகத்தினுடைய பெருமைமிகு பொருளாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பாய் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் சார். சார் நான் எதுவும் கேள்வி கேட்க முடியாது, நீங்கள் தான் சார் பேசணும். என்ன கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். இல்லை, இவ்வளவு நிறைய கல்வி ஸ்தாபனங்கள் இதில் எல்லாம் இருந்துட்டும் தனியாக ஒரு ட்ரஸ்ட் தொடங்குவதற்கான காரணம், அந்த ட்ரஸ்ட்டு ஒரு தனிநபராக அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது, சென்னையில் ஒரு இடத்துடைய வாடகையை மொத்தமாக அதுக்காக ஒதுக்கிறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கான தூண்டுகோல். நம்ம எவ்வளோ நாள் எத்தனை காலம் இருக்கணும்னு தெரியல. அதுக்குண்டான ஒரு விதையை வித்துட்டுனா கடைசி வரைக்கும் அது வந்து போய் சதக்குத்துல் ஜாரியாங்கிறத போய் சேரணும். அது சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்கக்கூடாது. அதுக்காக அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றியது. அதுக்காக அதை வந்து பெர்மனெண்ட்டாக அதை வந்து செயல்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்த இறைவனும் அதற்கு வந்து துணை நின்றான். அதை செஞ்சு முடித்தேன். அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது கோவிட்டுக்கு பிறகு இந்த மாணவருடைய மனநிலையில் நிறைய மாற்றம் இருப்பதாக உணர்கிறோம். அப்படி நீங்கள் உணர்றீங்களா? இல்லை அதை மாற்றம் செய்வதற்கு ஏதாவது வழிகள்? கண்டிப்பாக கோவிடுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பேக்லாக் ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே. எல்லார் மனசுலேயும் வந்து நிறைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிற ஒரு சந்தேக பார்வை வந்துடுச்சு. அதாவது இறைவன் வந்து பிறக்கும் போதே வந்து இன்டெலிஜென்ஸை கொடுத்துட்டான், அறிவை கொடுத்துட்டான். கல்வி வந்து நம்ம தான் போய் தேடணும். கல்வியும் அறிவும் ஒன்றா சேர்ந்தா ஒரு உச்சக்கட்டத்தை நம்ம வந்து போய் சேருவோம். நம்ம அதற்குண்டான வந்து செயல்பாட்டை வந்து ஆசிரியர்கள் மூலமாக தான் அதை செயல்படுத்த முடியும். இப்போ நாங்களாம் வந்து வருவோம் போவோம், ஆனால் ஆசிரியர்கள் வந்து அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலம் வந்து பல மாணவர்களை பல மனிதர்களை உருவாக்குறது அவங்க தான். அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணும் அவங்களுடைய இதை வந்து அவங்க தான் வேர். எல்லாத்துக்குமே வேர் வந்து ஆசிரியர்கள் தான். அவர்களுக்கு வந்து நம்ம உறுதுணையாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து நம்மளை போன்ற ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். இந்த மாதிரி ஃபீட் அசோசியேஷன் வந்து மிக சிறப்பாக நடக்கிறது. மென்மேலும் வந்து உச்சக்கட்டத்தை அடையிறதுக்கு வந்து எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா வகையான சக்தியும் கொடுப்பானாங்க. ஆமாம் சார். தேங்க்யூ சார். சலீம் சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து சங்கைப்படுத்த எங்கள் அமைப்பினுடைய தலைவர் கமல்நாசன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கின்றேன். அவருக்கான பாராட்டு பத்திரத்தை வழங்க நம்முடைய கிராஃபிக் இக்பால் சார் அவர்களையும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் விருதுகளையும் வழங்குவதற்காக நம்முடைய சுல்தான் இஸ்மாயில் சார் அவர்கள் கேட்கிறோம். சலீம் சார் அவருடைய இல்லத்தரசி இங்கே வர இல்லாத காரணத்தால் அவருக்கான பாராட்டு பத்திரத்தையும் சேர்த்தே இப்போது கொடுக்கின்றோம். எங்களின் சார்பாக நீங்கள் அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு. எல்லா ஆண்களுக்கு